விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காம போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குமுங்க. காலபுருஷ சக்கரத்துல 8வது ராசியா வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு? பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் சொந்தக்காரருங்க. இவரை அதிபதியா வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க, அதீத திறமைசாலிங்க, உழைப்பாளிங்களா இருப்பாங்கங்க. உன்னதமான சிந்தனைகளுக்கு, உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்கங்க. இதெல்லாம் இருந்தா ஒருத்தன் ரொம்ப நல்லா இருக்கணுமே வாழ்க்கையில. இதெல்லாம் இருக்கிறனால தான் விருச்சிக ராசி இன்னைக்கும் நிறைய வீண் விரயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நிறைய இழந்துக்கிட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்குதுங்க. இதை கேட்குற விருச்சிக ராசி என்ன நினைக்கும்னா, ஆமா சாமி, உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்குமுங்க. விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா, யாராச்சும் நீ கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்படின்ற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்குமுங்க. அந்த ஏக்கத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும், முழுசா நம்பி எல்லாத்தையும் கொடுத்துறது. நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும். ஆனா விருச்சிகம் எங்க வீழ்ச்சி அடையுதுன்னா, பொய்யான புகழுக்கும் இந்த பொய்யான மக்கள் விருச்சிகத்தை கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க. அட, நீங்கெல்லாம் அப்படி சார், நீங்கெல்லாம் இப்படிமா அப்படின்ற மாதிரி இதற்கு மயங்கிடுவாங்கங்க. ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். விருச்சிகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இங்கே தான் நிற்குதுங்க. நிலம் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாதுங்க. நிலமெல்லாம் நம்ம மூதாதையரோட சொத்துக்கள் நிறைய இருக்குமுங்க, ஆனால் கோர்ட் கேஸில் அலைஞ்சிருமுங்க. ஒரு ஊருக்குன்னு பேசுங்க, மனசில் ஒன்றும் இருக்காதுங்க. திட்டங்கள் கிடையாதுங்க, சரியான செயல்பாடு கிடையாதுங்க. மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்த இன்னும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறதுங்க, எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருக்கிறதுங்க, எதிரிகிட்டையே போயிட்டு திட்டத்தை சொல்றதுங்க. எப்படிங்க, திருடன் கையில சாவி கொடுத்துருந்தா திருடிட்டு போகணும்னு சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய நல்லது கெட்டதை எல்லாத்தையும் எதிரிகிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இதனால தான் உங்களோட வீழ்ச்சிங்க. விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ, இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ, விருச்சிகம் யோசிக்கிறது தான், ஆமாமா அப்படித்தான் இருக்கும், நாங்க என்ன பண்றது, இப்படி வெகுளித்தனமா இருக்கிறதா வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு. அதை உணர்ந்துட்டீங்களா? இப்போ உணர முடியுதா? உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி கொடுக்குமுங்க. எப்படின்னா, இனியும் நம்ம எல்லாரையும் நம்பக்கூடாதுங்க. நமக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கணுங்க, அதில் பயணம் பண்ணணுமுங்க. குறிப்பாக நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுமுங்க. நம்ம பாக்கெட்டில் 10 பைசா இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி பழகணுமுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா விருச்சிகத்தோட வளர்ச்சிங்கிறது விறுவிறுன்னு இருக்குமுங்க. இல்லைன்னா என்னதான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாதுங்க. சரிங்களா? இதற்கெல்லாம் வழி கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறாருங்க. இதை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில தான் உங்க வாழ்க்கை நிலை மாற்றம் அடையிறதும் இல்லை மாறாம பழையபடி வீழ்ச்சியிலே இருக்கிறதுங்க. அது உங்க கையில தான் இருக்குதுங்க. புரியுதுங்களா? இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க,
நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டாருங்க. இவருடைய சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு 138 நாட்களை வாய்ப்பாக கொடுக்குறாருங்க. இதில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம மற்றவருடைய பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருங்க. தம்பி, நீ 130 நீ என்ன வேணா 138 நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாரும் உன்னை தொட முடியாது. இப்போ பாருங்கப்பா, நான் விருச்சிக ராசிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், எவனாச்சும் தொட்டீங்க நீங்கள் கெட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை விளையாட விட்டுருக்காருங்க. அவருடைய வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த விளையாடிட்டு முன்னேற்றிட்டு வெற்றியை தொடர்ந்துக்கிட்டே போயிட்டே இருங்க. ஒட்டு மொத்தமாக ராஜாதி ராஜ வாழ்க்கை மகா பொற்காலமாக இந்த சனிப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்குமுங்க. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நீங்கள் வலம் வர போகிறீங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பண வரவை கொடுக்குமுங்க. நிதிநிலை வலுவாக இருக்குமுங்க. பண வரவு பல வழிகளில் வந்து சேருமுங்க. நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகார தோரணையில் வலம் வரலாமுங்க. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிங்க, ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு பெருகுமுங்க. வருமானம் அதிகமாகுமுங்க. சம்பாதிக்க முடியலன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அரசியல் துறையில் வருமானத்தை பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக இருக்க போகுதுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே விருச்சிகத்திற்கு எதிரிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எவனுமே நல்லவன் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளாக தெரியாதவ எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. வெளியில் வேணா ஏதோ ஒரு சிலர் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருக்குமுங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்குமே பயமாக தான் இருக்குமுங்க. ஆனால் இப்போ யாராலுமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதுங்க. தீங்கு நினச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தாங்க. சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாருங்க. ஒன்று உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லையா ஆளை விடு சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்கு நினைக்கிறத மறந்துட்டு விட்டு ஓடணுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க. இது உத்தியோக பணிகளுக்கு உத்தியோக பணியில் இருக்கிறவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உயர் அதிகாரிங்க கிட்ட, தனியார் துறையிலையும் அரசாங்கத்துறை எதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான உதவி கிடைக்குமுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுமுங்க. எல்லாவற்றையும் தாண்டி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெற்றிகளை பார்ப்பீங்க. வெளி வட்டாரத்தில் மரியாதை அதிகமாகுமுங்க. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு புது தெம்பு கொடுக்குறாருங்க. போடா தம்பி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதோட திடீர் பணவரவு கிடைக்குமுங்க. செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் சேரப்போகுதுங்க. மூத்த உடன்பிறப்பில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இரவு நேர பயணங்கள் மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் இல்லத்தரசிகள் படுத்தும் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுதுங்க. கணவரெல்லாம் அன்பாக ஆதரவாக நடந்துப்பாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்குமுங்க. வேலை சுமை அதிகமாக இருந்திருக்குமுங்க. அதிலிருந்து விடுபட போகிறீங்க. வேலை பளு குறையுதுங்க. உயர் பதவிகள் கிடைக்குமுங்க. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுமுங்க. உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வரன் அமையுமுங்க. கனவு தொல்லைகள், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாமே நடக்குமுங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலை கிடைக்குமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் கூடுமுங்க. உயர்கல்விகள் உங்களுக்கு பலித்தமாகுமுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும்
வரவு உயரப் போகுதுங்க. பழைய சரக்குகளை வித்து திருப்பீங்க. அதுபோல் அடிக்கடி வேலையில் வந்து லீவ் போட்ட வேலைகளை மாற்றிட்டு உங்களுக்கு தோதுவான வேலையாட்களை வந்து அமர்த்த போகிறீங்க. அதே உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க. விளம்பர சாதனங்களை பயன்படுத்துவீங்க. வியாபாரத்தையும் விற்பனையும் அதிகப்படுத்த போகிறீங்க. இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. கேட்ட இடத்துக்கே மாறுதல் கிடைக்குமுங்க. சம்பளம் அதிகரிக்குமுங்க. அதே மாதிரி தனியார் துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல வேலை கிடைக்குமுங்க. ஒட்டுமொத்தமாக சனி பகவானுடைய இந்த சனி பயிற்சி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சுங்க. இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய 15 வாய்ப்புகள் உங்களுக்கு என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. இப்போ அஸ்தாஷ்டம சனி விலகிடுச்சுங்க. இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வருமுங்க. நிலம், மனை சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கோங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சால பொருளாதார சிக்கல்கள் சரியாகுமுங்க. பணவரவு அதிகரிக்குமுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்க. 3வது விஷயம், இந்த காலத்துல கல்லூரி மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலும் சரி மிக கவனமா இருக்கணுமுங்க. எக்காரணம் கொண்டும் வேற வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க. இருக்கிற வேலையில சிறப்பா செயலாற்றுங்க. இதுவே உங்களுக்கு உயர்வை கொடுக்குமுங்க. 4வது விஷயம், சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமுங்க. தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குமுங்க. ஆனா அதுக்கு வந்து எக்காரணத்து கொண்டும் இடம் கொடுக்காதீங்க. சுப செலவுகள் சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுக்கலாமுங்க. அதற்காக கடன் வாங்கித்தான் நம்ம வந்து கெத்த காட்டணும்னெல்லாம் பண்ணிடாதீங்க. கடன் வாங்குவது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாதுங்க. பெண்களை பொறுத்தவரை அடுப்பங்கரையில் இருக்கீங்கன்னா சமையல் பணிகளில் கவனத்தோட செயல்படுங்க. அதே போல் வீட்டை கட்டி முடித்து கிரகம் பிரவேசம் செய்கிறதுக்கு கோலாகலமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட புதிய சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகுமுங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையான சச்சரவுகள் விலகுதுங்க. சந்தோஷம் பெருகுதுங்க. சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்குமுங்க. கர்ப்பிணிகளாக இருக்கவங்களுக்கு தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரி நம்மளால முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றுமுங்க. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதை விலக்கி வச்சுட்டு யோகா பண்ணுறது நல்லதுங்க. தியானம் பண்ணுங்க, சரியாயிடுங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுதுங்க. 6வதா பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கை ஓங்குதுங்க. கணவர்கிட்ட உங்கள் வேலை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. மாமியார் மாமனார்னு வந்து பேரும் பேசுவாங்கங்க. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா மன உளைச்சல்ல இருந்து விடுபட போகிறீங்க. வேலை சுமை குறையுமுங்க. பண வரவு தாராளமாக இருக்குமுங்க. ஆனால் வரக்கூடிய பணத்தை கையாள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணுமுங்க. 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க. கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்ணில் வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமுங்க. இதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு கை கால் வலி, மரத்து போகிறது, மறதி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்கள கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இருந்து பிரச்சனை இருந்து கூட இருந்து பார்த்துக்கோங்க. அதே போல் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பிரச்சனை எதுவாக வேணா இருக்கட்டும், பேசி சரி பண்ணுங்க. இது வந்து விருச்சிக ராசி ஆண்களுக்கும், இது விருச்சிக ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவருக்கும் கை கால் வலி, மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை மறதி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அவர்கள் ஒரு விஷயம் பேசினா கூட சரிங்க, விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாக வராமல் இருந்த பணம் இனி கைக்கு வருமுங்க. சுப செலவுகள் தேடி வருமுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுமுங்க. 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மன ரீதியான குழப்பங்கள் சரியாகுமுங்க. உடல்நிலையில் நீங்களும் அக்கறை வச்சுக்கோங்க.
11வது விஷயம், யாரையும் நம்பி முதலீடு பண்ணுறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை வேலைக்காக வெளிநாட்டுக்காக போகிறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக பொருளாதார விஷயங்கள்ங்க. 12வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கடனை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கிட்ட எல்லாம் கவனமாக இருங்க. நண்பர்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வருமுங்க. கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையும் பார்த்துறாதீங்க, அது உங்களுக்கு பாதிப்பு தாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, விருச்சிக ராசி எது வந்தாலும் சரி கவனம் தேவைங்க. 13வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கீங்களா, அங்கேயே வேலை பாருங்க. வியாபாரம் செய்கிறீங்களா, வியாபாரம் பாருங்க. என்ன வேலை செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. புதுசாக எதையோ ஒன்று செஞ்சிடாதீங்க. மற்றபடி நல்லதே நடக்குமுங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் வேணவே வேணாமுங்க. அடுத்ததா 14வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பற்று வரவு உயருமுங்க. பழைய சரக்குகளை விற்று தீப்பீங்க. சிலர் சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றிப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதே யாராவது அன்னதானம் போடுறாங்கன்னா அதுக்கு பங்களிப்பும் கொடுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்குமுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயமுங்க. அது ரொம்ப பிடிக்குங்க. 15வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையுங்க. உங்களுடைய திறமையை பார்த்து மேல் அதிகாரிகள் மிரண்டு போவாங்க. எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறத கரெக்டாக விருச்சிக ராசி பயன்படுத்திட்டிங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களில் இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானோட பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத உணர்த்தியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் விரிவாக நட்சத்திர பலன்களை பார்த்துக்கலாமுங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் முதல்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாருங்க. முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாருங்க. பணத்தில் இருந்த தடைகள் விலகுதுங்க. யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாருங்க. பொன் பொருள் சேருதுங்க. அந்தஸ்து உயருதுங்க. வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுதுங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வருதுங்க. வெற்றியை கொடுக்குறாருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாருங்க. வேலை தேர்வாளர்களுக்கு தகுதியான வேலை, இளம் வயதினர்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறாருங்க. பண வரவு அதிகமாகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாருங்க. தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை கொடுக்குறாருங்க. பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படுதுங்க. தொழில் ரீதியாக இருந்த போட்டிகளை சமாளித்து பிரச்சனை இல்லாமல் வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து அதில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றியை குவிக்க போகிறீங்க. பணியாளராக இருக்கீங்க அப்படின்னா தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி, இவங்க ஒற்றுமையாக அதாவது யாராவது ஒருத்தவங்க கீழே கை கட்டி வேலை பார்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வருதுங்க. உழைப்பு அதிகமாகுமுங்க. அதற்கேற்ற செல்வாக்கு உயருமுங்க. உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுமுங்க. இதே தனியார் துறையில் வேலை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுமுங்க. கூட வேலை பார்க்குறவங்க ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்களா, திட்டமிட்டு செயல்படுங்க. லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுதுங்க. கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. சேமிப்பு அதிகமாகுமுங்க. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குமுங்க. அதுபோல் வேலை தேடுறீங்களா, உங்களுக்கான நல்ல வேலை கிடைக்குமுங்க. திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையுமுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலகி பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி தேர்வுகளில் முயற்சிகள் மூலம் வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குமுங்க. விரும்பிய கல்லூரிகளில் நீங்கள் நினச்ச பாடத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு சங்கடப்பட்ட நிலை மாறுதுங்க, குணமாகுதுங்க. முற்றிலும் இந்த நேரம்ங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குமுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க.
நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுதுங்க. தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகள் ஈடுபடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குதுங்க. பொன் பொருள் சேருதுங்க. பாதியில் நின்று போன வீடு கட்டுற பணி இப்போ முடிச்சு கிரக பிரவேசம் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுங்க. அடுத்ததா அனுச நட்சத்திரக்காரங்க, எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமாக நிறைவேறுதுங்க. அதாவது இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு துளி அளவு கூட இருக்காதுங்க. முழுவிதமாக விடுதலை கொடுக்குறாருங்க. வழக்கமான முயற்சிகள் கூட தடை இல்லாமல் பார்த்துக்கிறாருங்க. திட்டமிட்ட காரியங்களில் லாபம் உண்டாகுதுங்க. பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாருங்க. எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெற வைக்கிறாருங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா செல்வாக்கு உயருதுங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. முயற்சிகள் வெற்றி பெறுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குதுங்க. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க. செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நிறைவாக செயல்பட போறீங்க. பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் குறையுதுங்க. உடல், மனம், தொழில், வாழ்க்கை எல்லா விதங்களிலுமே நெருக்கடிகள் மாறுதுங்க. இன்னும் பொதுப்படியாக சொல்லணும்னா அரசியல்வாதிகளுக்கு, கலைஞர்களுக்கு இந்த காலம்ங்கிறது சிறப்பாக இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுதுங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்களா, பல தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்குமுங்க. தொழிலில் நல்ல ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்தாலும் சரி, வேலைப்பளு குறையுதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதுங்க. மேலதிகாரிகள், முதலாளிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமுங்க. வாழ்க்கையில் புதிய பாதை தெரியுமுங்க. விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு அதிகமாகுதுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுங்க. உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குதுங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குமுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகுதுங்க. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குதுங்க. விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்புக்கு இடம் கிடைக்குமுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றி, எதிர்பார்த்த பணம் சேருமுங்க. விரோதிகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைகள் விலகுது. தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணைகிட்ட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுமுங்க. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரங்க, எல்லா விதங்களுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எப்படின்னா முயற்சிகளில் வெற்றி, பாதிப்பில் இருந்து விடுதலை, எதிர்பார்ப்பு நிறைவேறுதுங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் முடிவுக்கு வருதுங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குதுங்க. வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய பொறுப்புகளும் அதுக்கு பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இதோட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமுங்க. கனவுகள் நனவாகுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. அதாவது உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குமுங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி மாற்றம் உண்டாகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்குமுங்க. செல்வாக்கிற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. தொழில் ரீதியாக சுய தொழில் செய்கிறீங்களோ வெற்றி உண்டுங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த செலவு கிடைக்குமுங்க. வருமானம் உயரமுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கூட நல்ல வளர்ச்சி இருக்குமுங்க. அடுத்ததாக தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்கினா கூட சரி, உங்களுக்கான ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த உயர்வு இருக்குமுங்க. வேலைப்பளு குறையுமுங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்குமுங்க. மேலதிகாரிகள் உங்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை, திருமணம் எல்லா விதங்களிலுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுங்க. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுதுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுதுங்க.
நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. அதன் காரணமா உயர்வும் உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் மேலோங்குதுங்க. விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்குமுங்க. எதிர்பார்த்தபடியே படிப்புல ஆர்வத்தோட இருக்கிறதுனால அதிக மதிப்பீடுகளை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் கூட வெற்றி உண்டுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. பழைய பாதிப்புகள் கூட இப்போ சரியாகுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகுதுங்க. சங்கடங்கள் விலகுதுங்க. இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே மறைஞ்சு போகுதுங்க. வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறது, இது போன்ற தடைப்பட்ட முயற்சிகளில் கூட வெற்றி உண்டுங்க. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. சேமிப்பு கூடுதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சியில விருச்சிக ராசிக்கு ஒரு வரமா தான் கிடைச்சிருக்குதுங்க. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த வரம் உங்களுக்கு நிலைக்கும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு 8 பேருக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழோட நீண்ட ஆயுளோட வாழ முடியுமுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.